ஆண்டவர் இந்த 4ஆம் நாளில் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளில் வாக்குத்தத்தத்தின் மூலமாய் தேவன் நம்மோடு பேசுவாராக. வாசிக்க கேட்போம். உபாகம் 31:8. கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர், அவர் உன்னோடே இருப்பார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் என்றார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அதனால் இந்த புத்தாண்டை சந்தித்திருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நமக்கு முன்னாடி யார் போகிறா அப்படிங்கிறது தான் பிரச்சனை. வாழ்க்கை என்பது கரடு முரடானது தான். சோத்திரம். வாழ்க்கை என்பது போராட்டமே, அது நல்லது ஒரு போராட்டமே. அதனால் இந்த போராட்டத்தில் தேவன் நமக்கு முன்னாடி போகிறாரு சொல்கிறார். இந்த வருஷத்தில் நான் உனக்கு முன்னாடி போகிறேன், வேறு என்ன நமக்கு வேணும்? அவர் கோணலானவைகளை செவ்வையாக்குகிறவர், வனாந்தரத்தை வயல்வெளியாய் மாற்றுகிறவர், நன்மைகளை நமக்கு தருகிறவர். சோத்திரம். அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றும் கிடையாது. அவர் முன்னாடி போய் நம்ம பின்னாடி போனால் இந்த வருஷம் எப்படின்னு பாருங்களா. எப்போ பார்த்தா நமக்கு நன்மை செய்வது தான் அவருக்கு நிம்மதி. ஒரு தகப்பன் தன் பிள்ளை மீது எப்படி பாசம் வச்சுருப்பான், அவன் நல்லா இருக்கணும். நல்லா வாழ்க்கை முழுவதும் 1 நாள் 2 நாள் நமக்காய் ரத்தம் சிந்தினவர் இயேசு. அதனால் நமக்கு முன்னாடி யார் போகிறா, நமக்கு என்ன நடக்கும் அதே வேண்டாம். அவர் சொல்ல, நான் போகிறேன்ப்பா, நான் உன் கூட நிச்சயம் இருப்பேன், உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, அது போதும் நமக்கு. இந்த ஆண்டு முழுவதும் நமக்கு முன்னாடி போகிறவர் நம்ம கூடவே இருப்பார். ஆமென். தைரியமாக இருங்க. எல்லோரும் என்னை விட்டு போயிட்டாங்களே, ஒருத்தரும் இல்லையே, அந்த கலக்க வேண்டாம். தனிமை என்கிற உணர்வு வேண்டாம். போராட்டம் என்கிற நிலைமை. நமக்கு முன்னாடி நம்ம தகப்பன் தேவனாகி கர்த்தர் போகிறார். அவர் முன்னாடி போனால் ஒரு சேதமும் கிடையாது. அதான் சொல்கிறார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, இனி பயப்படவும் கலங்க வேண்டாங்கிறார். நான் போகிறப்பா, என்னை மீறி ஒன்று என்ன வந்து போகும், ஒன்றும் வராது. ஆமீன் சொல்லுங்களா. சோதரர். அதான் உங்களோட வாழ்க்கையில் தைரியமாக இருங்க. எனக்கு முன்னாடி இயேசு போகிறார். அதான் இப்போ பாடல் பார்த்தீங்களா, இயேசு ராஜா முன்னே செல்கிறார், ஓசன்னா கீதம் பாடுவோம். அவர் முன்னாடி போனால் கண்மலை தண்ணீர் தடாகம். அவர் நமக்கு முன்னாடி போனால் கோணலானவைகள் செவ்வையார். அதனால் உங்களோட வாழ்க்கையில் இந்த புதிய ஆண்டில் தேவன் முன்னாடி போய் நமக்கு செய்ய வேண்டிய காரியங்கள் எதுவாக இருந்தால் சரி, அவர் கண்டிப்பாக செய்வார். நமக்காக யுத்தம் பண்ணுகிற தேவன் அவர் அல்லவா. நீங்கள் சும்மா இருப்பீர்கள், நான் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவேன் அப்படி சொன்னேன். இந்த வருஷத்தோட துவக்கத்தில் அவர் முன்னாடி போய் கோணலானவைகளை செவ்வையாக்கி சாத்தானுடைய சூழ்ச்சிக்கெல்லாம் நம்மை விலக்கி விடுவித்து தப்புவித்து நம்ம கூடவே இருந்து நடத்த போகிறார். தைரியமாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், நம்ம வாழ்க்கையில் பர்ஃபெக்டாக இருக்கணும், சுறுசுறுப்பாக இருங்க, கவலையெல்லாம் தூர விட்டுருங்க. எப்படின்னா கர்த்தர் என் கூட வரார், அவர் எல்லாவற்றையும் பார்த்துக்கொள்ள. பிரைசலான். உங்களோட வாழ்க்கையில் எந்த மன கிளேசமும் கவலை போட்டு உரிபடி இந்த வருஷம் எப்படி இருக்கும், இந்த வருஷம் தொடங்கினால் இது ஒரு பெரிய பிரச்சனை. என்ன எப்படி இருக்கும், எப்படி இருக்கணும். இயேசு ராஜா முன்னே போனாங்கன்னா அது எல்லா விதத்திலுமே ஆசீர்வாதமாகத்தான் இருக்கும். அதனால் உங்களுக்கு இந்த ஆண்டு ஆசீர்வாதமாக இருக்க வாழ்த்துகிறேன். மகிழ்ச்சியோடு இருக்கும்.